உங்களுக்கு நான் வசீலா, நான் அல்லாஹ் கிட்ட போய் மன்றாடுவேன். ஒப்பந்தம் செய்து ஒப்பந்தத்தை முடிச்சு கொண்டாங்க. 4-5 நாள் அல்லது 4-5 கிழமையில அவர்களுடைய நெருங்கிய நண்பனான அந்த வலியுல்லா அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள். இப்ப ஜனாசாவை வச்சிருக்குது. அபுல் அப்பாசுல் முர்சி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஜனாசாவுக்கு வந்திருக்கிறாங்க. மௌத்தா போன அந்த அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பேர புள்ளை ஒன்றும் அவரிடத்தில் இருக்கிறாங்க. இப்ப எல்லாரும் இன்னும் அபுல் ஹசன் ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அவங்களை காணலையே, அவங்க தான் தொலை வைக்க வேண்டுமே, நெருங்கி பழகிய நண்பனுடைய ஜனாசாவுக்கு இன்னும் வரலையே என்று ஆயிரக்கணக்கான ஜனம் மனிதர்கள் இவங்களை எதிர்பார்த்து கொண்டு நிற்கிறாங்க. இப்ப ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அவர்கள் கம்பீரமான தோற்றத்தோட தலைப்பாகை எல்லாம் அணிந்து திக்ரு செய்தவர்களாக வந்து ஜனாசாவுக்கு பக்கத்துல நின்று அவங்க கேட்கிறாங்க, அபுல் ஹசனே, ஷாதுலி நாயகம் மையத்தோட பேசுறாங்க, அபுல் ஹசனே, எங்களோட ஒப்பந்தம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா என்று கேட்ட உடனே மௌத்தாகி இருக்கிற அந்த அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நஅம் யா சய்யிதி என்று சொன்னாராம். என்னுடைய தலைவரே, ஞாபகம் இருக்கிறது என்று சொன்னாராம். அபுல் ஹசன் ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அவர்கள் அவரிடத்துல காமணி தேரத்துக்கு கூட எவ்வளவோ நேரம் நின்று ரகசியமாக பேசி பேசி முடிந்ததன் பின்பு பேரப்புள்ள ஒரு சப்தமிட்டு சொல்றாராம், தவறுதலாக நாங்க முடிவெடுத்துட்டோம், எங்கட அப்பா மௌத்தாகல்ல, ஹயாத்தோடு இருக்கிறார், இதோ தனது நண்பன் ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அவர்களோடு பேசுவதை நான் கண்ணால் பார்த்தேன் என்று பேரப்பிள்ளை சப்தம் போட்ட உடனே ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அவர்கள் வந்து பேரப்பிள்ளைய பிடிச்சி, அவர் மௌத்தாகிட்டாரு, அவர் இதுக்கு பிறகு ஹயாத்தாக மாட்டாரு, நான் இந்த இடத்திற்கு வந்ததனால் அல்லாஹு தஆலா அவருடைய ரூஹை மீட்டிக் கொடுத்தார், அவர் மௌத்தாகி இருந்தாலும் அவர் என்னோடு பேச வேண்டும் என்று நினைத்ததனால் அவருடைய ஆசையை நிறைவேற்றி எனக்காக அல்லாஹ் அவருக்கு உயிரை கொடுத்தானே தவிர அவர் மௌத்தாகாமல் இல்லை என்று அபுல் ஹசன் அலியுனி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். இதைத்தான் தஃப்சீர் ரூஹுல் பயான்ல, இந்த சம்பவம் தஃப்சீர் ரூஹுல் பயான்ல வரல, ஒரு ஹதீஸ் தஃப்சீர் ரூஹுல் பயான்ல வருது, அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா யமூதூன் லா யகாஃப் லா லா என்ன அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா யகாஃபூன லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன் என்று வருது. அது குர்ஆன் ஆயத்து. ஒரு ஹதீஸ் ஒன்று வருது, அலா இன்ன அவுலியா அல்லாஹி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய வலிமார்கள் குதுபுமார்கள் நேசர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மௌத்தாக மாட்டார்கள். மௌத்தாகுவாங்க, ஆனால் அது மௌத்தல்ல, மஜாசியில மௌத்து, ஹக்கீக்கத்தில் அது மௌத்து கிடையாது. பல் என்றாலும் என்தகிலூன மின் தாரின் இலா தார், ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு நாங்க வீடு மாறுறோமே, நாங்க ஷிஃப்ட் ஆகுறோமே, அந்த மாதிரி ஆலமுல் பர்ஸ் ஆலமுல் அஸ்பாப் என்று சொல்லக்கூடிய காரண கர்த்தாக்கள், ஏதாவது ஒரு காரணம் இல்லாம இந்த உலகத்தில் ஒன்றும் நடக்காது, வானத்தால எதுவும் விழமாட்டாது, கஷ்டப்பட்டு சம்பாதித்தால் தான் பணம் மேல ஊத்த வந்துட்டுது, வியர்வை துர்நாற்றம் வீசுது, தஹஜ்ஜத்துல எழும்பி யா அல்லாஹ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நீ நெருப்புக்குள்ளே வைத்து குளிரை கொடுத்த நாயனே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தண்ணீருக்குள்ளே வைத்து பாதுகாத்த நாயனே, நானும் உன்னை நெருங்கி இருக்கிறேன், நானும் ஒரு முஸ்லிம் மூமின் அல்லவா, இதோ தஹஜ்ஜத்துக்கு எழும்பி இருக்கிறேன், நான் குளிக்க மாட்டேன், என்ற உடம்பில் உள்ள ஊத்தைகளை எல்லாம் நஜீசுகளை எல்லாம் அகற்றி கஸ்தூரி வாடையை தருவாயாக என்று கேட்டா ஒரு நாளும் கஸ்தூரி வாடை கிடைக்காது. காரணம், இது ஆலமுல் அஸ்பாப். ஒரு துவாவும் தேவல்ல, தஹஜ்ஜத்தும் தேவல்ல, எலும்பி குளித்து சோப் போட்டு ஒரு தேய்ச்சமெண்டா கஸ்தூரி வாடை வீசும். எந்த சோப் போட்டோமோ அந்த வாடை வீசும். எங்கட ஹாஜத்து நிறைவேறும். அல்லாவுக்கு நிறைவேற்ற முடியாது, இந்த சோப்புக்கு நிறைவேற்றலாமா? அல்லாவுக்கு நிறைவேற்ற முடியாது, இந்த தண்ணீருக்கு நிறைவேற்றலாமா? அல்லாவுக்கு நிறைவேற்ற முடியும், ஆனால் இந்த உலகத்தில் நேரடியாக அவன் செய்வதில்லை. ஆலமுல் அஸ்பாப், ஏதாவது ஒரு சபபு. கபரு ஆலமுல் பர்ஸஹ், அது இன்னொரு வகையான ஆலமுல் ஹஷர், ஆலமுல் மலக்கூத், ஆலமுல் ஜபரூத், ஆலமுல் நாசூத்,
இப்படி கிட்டத்தட்ட எத்தனையோ ஆலம். இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று சொல்றோமே, அதுல ஒரு ஆலம் தான் நாங்க இப்ப உயிர் வாழ்கிற ஆலம். அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரும் பெரும் சஹாபாக்கள் எல்லாம் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இந்த ஆலம் என்று சொன்னா 1000 ஆலம் இருப்பதாக சில இமாம்கள் சொல்லுகிறார்கள். இன்னும் சில சஹாபாக்கள் சொல்கிறார்கள் 18,000 உலகம் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது. அந்த 18,000 உலகத்திலே ஒன்று இந்த ஆலமுத் துன்யா. அதே போல சுலைமான் இப்னு முகாத்தில் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், லவ் ஃபஸ்ஸர்து அல் ஆலமீன், இந்த ஆலமீன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வருதே சூரத்துல் ஃபாத்திஹா, இந்த ஆலமீனுக்கு மட்டும் நான் தஃப்சீர் செய்ய நாடினா எத்தனை கிதாபு தெரியுமா வரும்? லஹ்தஜ்து இலா அல்ஃபி முஜல்லதின் குல்லு முஜல்லதின் அல்ஃபு வரகா. சுப்ஹானல்லாஹ். ஆலமீன், ஆலத்தார்களை படைத்து ரட்சிக்கும் நாயனாகிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்றோமே, இந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இந்த ஆலமீனுக்கு மட்டும் சுலைமான் இப்னு முகாத்தில் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் தஃப்சீர் எழுதினால் 1000 கிதாபுகள் எழுதுவேன், ஒவ்வொரு கிதாபிலும் 1000 தாள் இருக்கும். பொய்யல்ல, கிதாப் இங்கே இருக்குது, ஆதாரமும் இருக்குது, நேரம் போதாது. அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்னும் சில சஹாபாக்கள் தாபியூன்கள் சொல்கிறார்கள், தஃப்சீர் கலை வல்லுநர்கள் சொல்கிறார்கள், உலகத்தில் அல்லாஹு தஆலாவுக்கு 1000 ஆலம் இருக்கிறது, உலகம் இருக்கிறது. அதில் 600 கடலுக்குள்ளே 400 கரையில எங்களுக்கு தெரிபடுது இந்த ஒன்றும் தான். இப்படி நிறைய. இதுல ஒரு துண்டு தான் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும் அல்லது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமுக்கு மட்டும் நான் விளக்கம் எழுத நாடினா 70 ஒட்டகங்கள் சுமக்கிற அளவுக்கு பல ஆயிரக்கணக்கான கிதாபுகளை சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும் நான் விளக்கம் சொல்லுவேன். இதோ இந்த கிதாபு ஷாதுலியா தரீக்காவை சேர்ந்த ஒரு இமாம் எழுதிய கிதாப். இது 600 சொச்சம் பக்கம் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும் உள்ள விளக்கம். இது அஷேக் டாக்டர் ஆசிம் இப்ராஹிம் அல் கையாலி அல் ஹுசைனி அல் ஷாதுலி அல் தர்காவி அவங்க தான் இதை தஸ்ஹீஹ் செஞ்சிருக்கிறாங்க. அல் ஆரிஃப் பில்லாஹி தஆலா அல் அல்லாமா ஷேக் அபுல் அப்பாஸ் அஹ்மத் இப்னு முஹம்மது இப்னு அஜீபா அல் ஹசனி, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு வழியில வந்த ஒரு செய்யிது வங்கிஷத்தில் உள்ள இப்னு அஜீபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய தஃப்சீர் தான் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு மட்டும். இப்படி எத்தனாயிரம் சஹாபாக்கள், எத்தனாயிரம் தாபியூன்கள், எத்தனாயிரம் இமாம்கள், எத்தனாயிரம் குத்துபுமார்கள் எல்லோரும் சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு விளக்கம் எழுதினா உலகத்தையே நிரப்பலாம். பொய்யல்ல, எங்கட அறிவு கொஞ்சம். இப்ப அபுல் ஹசன் ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? அவங்களை அப்படியே அடக்குங்க, அவர் மௌத்து, ஆனால் அவர் ஹயாத்தோடு இருக்கிறார் என்று சொல்லி ஜனாசாவை தொலை வைத்து நல்லடக்கம் செய்யப்பட்டது. இது உங்களுக்கு தெரியும், எங்கட குத்துபுல் வஜூத் முஹம்மது இப்னு முஹம்மதுல் ஃபாசி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அருமை மகன் முஹம்மது ஷம்சுத்தீன் மக்கி அஷ்-ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒரு ஹலீஃபா ஒன்று இருந்தாங்க. அவங்களோட பெயர் அஹ்மத் அரப் அஷ்-ஷாதுலி, அரபு நாட்டை சேர்ந்தவங்க. அஹ்மத் அரப் அஷ்-ஷாதுலி இவங்க நிறைய கிதாபுகள் எழுதியிருக்கிறாங்க. அதுல ஒரு கிதாபு மனாக்கிபு ஷாதுலியா என்று ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட விஷயம் மட்டும் தான் அந்த கிதாபுல இருக்கு. அந்த கிதாபுல இந்த அபுல் ஹசன் ஷாதுலி நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய நண்பனான அபுல் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு இடையில மௌத்தானத்துக்கு பிறகு பேசி அதற்கு பிறகு அவர்கள் மறுபடியும் மௌத்தாவி அல்லாஹ் ரூஹை மீட்டி கொடுத்த அந்த சம்பவத்தை அவங்க எழுதுறாங்க. இந்த அபுல்